மனம் எதை விரும்புதோ அதுவே இறைவன் வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றார். மனம் என்ன விரும்பும்? சமாதானத்தை விரும்பும், அமைதியை விரும்பும். நாம் விரும்பக்கூடியது இறைவன் நமக்கு அதுதான் மார்க்கமாகும், வழிமுறையாகவும், நேர்வழியாக ஆக்கியிருக்கின்றார். அதையே வேதமாக ஆக்கியிருக்கின்றார். நாம் எதை வெறுக்கிறோமோ அதை இறைவன் தடுத்திருக்கிறார். மனம் விரும்பக்கூடியதை நேர்வழியாகவும், மார்க்கமாகவும், வழிமுறையாகவும், தொழுகையாகவும், வணக்க வழிபாடாகவும் ஆக்கியிருக்கிறான். மனம் எது வெறுக்குதோ அதை தடுத்திருக்கிறான். அது பாவம். மனம் வெறுக்கக்கூடிய செயல் அது பாவம். மனம் விரும்பக்கூடிய செயல் அது புண்ணியம். பாவம் புண்ணியம் அதுதான் இறை நம்பிக்கை.